அரண்மனை வாயிலின் முன் நின்றிருந்த தெனாலிராமனை காவலர்கள் சிறிது நேரம் கவனமாக பார்த்தார்கள். அவன் தோற்றத்தில் அகந்தை இல்லை, பயமும் இல்லை. முகத்தில் அமைதியான சிரிப்பு, கண்களில் நம்பிக்கை. இந்த மனிதன் யார் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் அவனை உள்ளே அனுமதித்தார்கள். அரண்மனையின் உள்ளே நுழைந்ததும் பெரிய தூண்கள், பொன் அலங்காரங்கள், அரசரின் சிங்காசனம் எல்லாம் தெனாலிராமனின் கண்களில் பட்டது. ஆனால் அவன் வியப்படையவில்லை. மெதுவாக நடந்து மரியாதையுடன் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு வணங்கினான். மன்னர் அவனை கவனமாக பார்த்தார். "நீ யார்?" என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக, "என் பெயர் தெனாலிராமன் அரசே. பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில்தான் என் புத்தி வேலை செய்யும்" என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட அமைச்சர்கள் சிரித்தார்கள். "புத்தியா? இவன் என்ன பெரிய அறிவாளியா?" என்று அவர்கள் மனதுக்குள் நினைத்தார்கள். மன்னரும் சிறிது சோதிக்க நினைத்தார். அரசர் கூறினார், "நல்லது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்கள் அரண்மனை தோட்டத்தில் தினமும் மாம்பழங்கள் காணாமல் போகின்றன. காவலர்கள் இருந்தும் திருடன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ புத்திசாலி என்றால் இதை தீர்த்து காட்டு" என்றார். தெனாலிராமன் சிறிதும் பதற்றப்படவில்லை. மெதுவாக சிரித்தான். "அரசே, திருடன் யார் என்பதை நாளை காலை சொல்லிவிடுகிறேன்" என்றான். அமைச்சர்கள் மீண்டும் சிரித்தார்கள். ஒரு நாளில் எப்படி கண்டுபிடிப்பான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அடுத்த நாள் காலை தெனாலிராமன் தோட்டத்தில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் காவலர்களையும் அழைத்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய குச்சியை கொடுத்தான். "இந்த குச்சி நாளை காலையில் ஒரு விரல் அளவு நீளமாகிவிட்டால் அவன்தான் திருடன்" என்று சொன்னான். அனைவரும் குழப்பமடைந்தார்கள். குச்சி எப்படி வளர முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் தெனாலிராமன் சொன்னதை கேட்டு அனைவரும் அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அந்த இரவு உண்மையான திருடன் பயந்தான். "என் குச்சி நாளை நீளமானால் நான் பிடிபடுவேன்" என்று நினைத்து தன் குச்சியை சிறிது வெட்டிவிட்டான். அடுத்த நாள் காலை அனைவரும் திரும்பி வந்தார்கள். எல்லா குச்சிகளும் ஒரே அளவில் இருந்தன. ஆனால் ஒருவரின் குச்சி மட்டும் சற்று குறைவாக இருந்தது. தெனாலிராமன் சிரித்தான். "அரசே, குச்சி வளரவில்லை, ஆனால் பயம் மனிதனை தவறு செய்ய வைத்துவிட்டது" என்றான். உடனே திருடன் பிடிபட்டான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிரித்தார். அமைச்சர்கள் தலைகுனிந்தார்கள். "பலத்தால் அல்ல, புத்தியால் தான் உண்மை வெளியில் வரும்" என்று அரசர் சொன்னார். அந்த நாளிலிருந்து தெனாலிராமன் அரண்மனையில் ஒரு முக்கிய இடம் பெற்றான். அவன் பேசும் முன் அனைவரும் கேட்க ஆரம்பித்தார்கள். அவன் சிரித்தால் பிரச்சனைகள் பாதி தீர்ந்துவிடும் என்று மக்கள் நம்பத் தொடங்கினார்கள். இது தெனாலிராமனின் முதல் சோதனை மட்டுமே. இன்னும் பல புத்திசாலித்தனமான கதைகள், இன்னும் பல சிரிப்புகள், இன்னும் பல பாடங்கள் காத்திருக்கின்றன. புத்தி எப்போதும் பலத்தை வெல்லும் என்பதை தெனாலிராமன் மீண்டும் மீண்டும் நமக்கு காட்டப் போகிறான். தொடரும். நன்றி. எங்கள் கதைகளை பார்த்தமைக்கு எங்கள் சேனலில் இணையுங்கள்.